மக்கள் ஏன் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க? ஐயா என்ன பிரச்சனை? அதுதான் சொல்றேன். முதலாவது வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் இடத்துல ஒற்றுமை இல்லை. நம்மகிட்ட இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் என்ற மனுஷன் வந்து சொல்றான், அங்க பிஜேபியை நான் ஓட ஓட அங்க இருக்கிற கன்னியாகுமரியில இருக்கிற கிறிஸ்தவன் எல்லாம் ஓட ஓட அடிப்பேன்னு சொல்ற ஆளுக்கு இன்னைக்கு காசை வாங்கிட்டு கிறிஸ்தவன் வேலை செய்யறாங்க. வெக்கமா இருக்கு நமக்கு, வெளியே சொல்ல முடியாது. அந்த நின்று டெபாசிட் வாங்க கூடாது. அங்க அந்த தொகுதியில 80% 90% கிறிஸ்தவ வாக்கு இருக்கிற இடத்துல எப்படி அவன் தைரியமா நிக்கிறான்? எப்படி ஜெயிச்சிடும் சொல்றான்? உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. நீங்க ஜாதியாலும் மதத்தாலும் நீங்க வந்து கொள்கையாலும் பிரிஞ்சு கிடந்து காசுக்காக விலை போயிடுறீங்க. தேர்தல் வரும்போது எவன் காசு கொடுக்குறானோ அவன் பின்னால போயிடுறீங்க. யூதாசை விட மோசமானவர்கள். வகுப்புவாத அரசியலும் இப்ப பெருகி இருக்குங்கய்யா. வகுப்புவாத அரசியல் இந்த காலத்துல வகுப்புவாத அரசியல் அதிகமா இருக்கு. இல்ல அதுதான் காரணம். என்ன காரணம்னா, நம்ம முதலாவது நம்முடைய வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியான அந்த நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே திக் பாப்புலேஷன் என்று சொல்வார்களே, அத்தனை தொகுதி இருக்கிறது. அத்தனை தொகுதியில் நின்றால் கிறிஸ்தவர்கள் வென்று விடுவார்கள் என்ற தொகுதியில இருந்து கூட, இத்தனை தொகுதி இருந்து கூட நம்ம கிட்டத்தட்ட 15-20 தொகுதி அந்த இடத்துல வந்து கிறிஸ்தவ ஓட்டுக்கள வாக்குகள் பெறுகிற கட்சிகள் கூட ஏன் கிறிஸ்துவ அரசியல் கட்சிகளை வளர விடவில்லை? ஏன் மறுக்குதான்? நமக்கு ஒரு சீட்டு கொடுத்தா அங்க 35,000-40,000 ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் நமக்கு ஈஸியா இருக்கு. 10,000-15,000 ஓட்டு இவங்களுக்கு கிடைச்சா ஒரு எம்எல்ஏ ஆகி உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருந்து கூட நமக்கு அதை சுட்டி காட்டி கூட தரமாட்டேன்றாங்க. நான் இந்த தேர்தலில் ஸ்பெசிபிக்கான பாஸ்டர்ஸ் வச்சு சொன்னேன், இவங்களுக்கு இத்தனை ஓட்டு இருக்கு, இவங்க இந்த சர்ச்சில் இவ்வளவு ஓட்டு இருக்கு, எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் ஜெயிப்போம் என்று சொன்னா கூட தரம் மறுக்கிற காரணம் என்ன? கிறிஸ்துவ அரசியல் கட்சிகளை நாங்கள் வரவிட மாட்டோம். அதுதான் இவங்களுடைய திட்டமான ஒரு நல்ல தீர்மானத்தோடு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. அதுல அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, வரட்ட எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. எனக்கு என்ன சொல்ற, நீ நல்லவனாய் இருந்தால் நீ என்ன செய்திருக்கணும்? ஒரு இஸ்லாமிய கட்சிகளுக்கு தேடி தேடி சீட்டு கொடுக்கும் போது ஏன் ஒரு கிறிஸ்தவ கட்சிக்கு கொடுக்க கூடாது? இதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு யாருக்காவது திராணி இருக்கா? எந்த விதத்தில் நாங்கள் குறைந்து விட்டோம்? ஓட்டு சதவீதத்துல குறைந்தோமா, இல்ல உங்களுக்கு போடுறதுல குறைந்தோமா, எதுல குறைஞ்சோம்? நாங்க நீங்க கேட்கும் போதுக்கு மேல அதிகமா போடுறோம். என்ன ஒரு மந்திரி சொல்லுகிறார், எடுத்து முன்னாள் மந்திரி, என்னுடைய ஆள் போன தேர்தலில் போய் அவருக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தோம்னா அவர் கேட்கிறாரு, உங்களை எல்லாம் எவன் ஆதரவு கடிதம் கேட்டான்? உங்க தலையெழுத்து நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாரு. கிறிஸ்தவனுக்கு தலையெழுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுவது என்பதுதானா? ஓட்டு என்ற ஒரு காரியம் எவ்வளவு வல்லமை பெற்றது தெரியுமா? எங்க மக்களுக்கு இன்னும் அந்த ஞானம் வரல. வந்துச்சுன்னா உங்களை எல்லாம் ஓட்ட விரட்டிடுவோம் ஒரு நாள். அந்த மக்கள் எங்கள் மக்களுக்கு இன்னும் அந்த புரிதல். இந்த உலகம் அரசியல் நமக்கு சம்பந்தம் இல்ல அந்நியம் நினைக்கிறாங்களோ கிறிஸ்தவர்கள் வந்து? அப்படி இல்ல, இந்த அரசியலுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, சில பிற்போக்குவாதியான மதத்தை பேசுகிற நம்ம தலைவர்கள் இருக்கிற ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தினால்தான் இது இருக்கு. அவங்க சொல்லணும், நமக்காக போராடுகிற அரசியல் தலைவர். இப்போ இவர்கள் பின்பற்றுகிற அரசியல் இல்லாத எந்த கிறிஸ்துவ உலகத்திலே 80% நாடுகள் 70% நாடுகள் கிறிஸ்துவ நாடுகளாக இருக்கிறது. அங்கெல்லாம் அரசியல் தலைவர் கிறிஸ்துவம் தானே இருக்கான். அங்க அரசியல் கிறிஸ்துவத்தை பற்றி வேதம் பேசவில்லை என்றால் எப்படி அவங்க எல்லாம் அங்க தலைவரா வந்தாங்க? எப்படி அந்த நாடுகள் கிறிஸ்துவ அங்க அரசு இப்போ அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல வந்து கிறிஸ்தவர்கள் தலைவர்களாக, அதிபர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும் அவங்க வந்து அங்கத்திய அரசியல வந்து சமநிலையா வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவ நாடுன்னு தன்னை அறிவித்துக் கொள்றது இல்ல. அமெரிக்காவோ இங்கிலாந்தோ தன்னை கிறிஸ்தவ நாடாக அறிவித்துக் கொள்ளல. அவங்க வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரியா தான் தங்களை வடிவமைத்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவில இருக்கிற, நான் யோசிக்கிறேன், நீங்க சொல்லும் பொழுது எனக்கே கஷ்டமா இருக்குது. இதோ சுதந்திரம் பெற்று இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆகுதுங்க. எடுத்துட்டு 53 74 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 74 வருஷத்துல நாம ஒரு அரசியல் கட்சி நம்ம இந்தியாவில அமைச்சிருந்தா நமக்குன்னு இன்னைக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருந்திருக்கும். உண்மைதான். இங்க அருமையான சில கமெண்ட்ஸ் வந்திருக்குது. நல்ல ஒரு மதிப்புமிக்க பாஸ்டர் அவங்க DS பிரதீபன் அவங்க எழுதுறாங்க, கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இது பதிவு, இக்காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் தேவையான ஒன்றே. அப்ப இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு இளம் தலைமுறை போதகர்கள் இன்னைக்கு இதை உணர்ந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, மாசற்ற அரசியலை உண்மை கிறிஸ்தவர்களே மக்களுக்கு கொடுக்க முடியும், ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களது பலத்தை இன்னும் உணரவே இல்லையே என்று சொல்லி. பிறகு சுரேஷான் அவங்க கேட்கிறாங்க, அப்படியானால் யாரை ஆதரிக்க சொல்லுகிறீர்கள்? அதை நீங்க ஏற்கனவே பதில் சொல்லி. இல்ல இதுக்கு வந்து இப்ப நான் யாரை ஆதரிக்க சொல்லுகிறீர்கள் என்று நான் ஒரு கமெண்ட் இங்க சொன்னேன்னா 20 பேர் என் மேல கல்லடிப்பான். என்ன காரணம் தெரியுமா?
இப்ப நாங்க என்ன காரணம்னா, இப்ப நம்ம வந்து யாரை நம்ம சொன்னா நம்மளுடைய சொல் பேச்சு கேட்கிற பெரிய கூட்டம் இங்க இருக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ தலைவர்களுக்கு இன்னும் அரசியலே புரியல. இந்த காலகட்டத்திலே நம்ம வந்து ஒரு ஆளை சொல்றோம்னா, இப்ப நாங்க சிறுபான்மை மக்கள் நல கட்சின்னு வச்சுட்டு 2-3 தொகுதியில நிக்கிறோம். எங்களை தயவுசெய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அந்த தொகுதியில இருக்கிற மக்கள். மற்ற இடங்களிலே எங்களை போல எத்தனையோ கிறிஸ்துவ இயக்கங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அரசியல்ல முன்னெடுத்துட்டு வராங்க. அவங்களையெல்லாம் ஆதரியுங்க. போனா தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி என்று சொல்றாங்க. ஜெயிக்கிறதுக்காக அல்ல. நம்முடைய திராணி, நம்மளுடைய ஓட்டு எண்ணிக்கை நம்ம வந்து கிறிஸ்தவர்களுக்கு தான் போடுவோம் அப்படின்றதையாவது நிரூபிக்கிறதுக்காவது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கிறிஸ்தவ கட்சி தலைவர்கள் நிக்கிற இடத்துக்கு நமக்கு பொது சின்னம் இருக்குதுங்களா? உங்க அமைப்புக்கு பொது சின்னம் கிடைச்சிருக்குதா? அவன் இந்த வாட்டி கொடுக்கல. ஒரு 41 கட்சிகளுக்கு சின்னத்தை நிறுத்திட்டாங்க. அது ஒரு அரசியல். அதனால இந்த வாட்டி கொடுக்கல. அதனால இந்த வாட்டி நாங்களும் வந்து கடைசி நேரத்துல வரைக்கும் இந்த கூட்டணி என்று சுத்தி எங்க நேரத்தை வீணடித்ததால எங்களால நிறுத்த முடியல. இல்லாட்ட ஒரு 50 தொகுதியிலாவது கண்டிப்பா நாங்க நின்று இருப்போம் இந்த வாட்டி. ஆனா எங்களை வந்து நேரத்தை வீணடித்து விட்டார்கள். அதனால இந்த முறை நாங்கள் விட்டுட்டோம். ஆனா அடுத்த முறை கண்டிப்பா எம்பி எலெக்ஷன் 40 தொகுதியிலும் நாங்கள் போட்டிடுவோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அதற்கு முன்பாக எடுக்க வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் என்னன்னா, கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒற்றுமையை எப்படி, நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து சொல்றாங்க பாஸ்டர் அமைச்சிருக்காங்க பாருங்க இந்த கமெண்ட். நாம் ஒன்றுபட்டு விட்டால் அங்கீகாரம் தானா வந்துவிடும். நம்ம அங்கீகரிப்பதை வேற வழி இல்லை, நாமே உருவாக்க முடியும் என்று பாஸ்டர் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஒன்றுபட, அதுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, இப்போ கன்னியாகுமரியில 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியில கிறிஸ்தவர்கள் தனியா நின்றால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டா போதும். அங்க இருக்கிற அடுத்த வாட்டி சொல்லணும், எங்க கிறிஸ்தவ கட்சிக்கு 2-4 சீட் இந்த இடத்துல தராவிட்டால் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி ஒரு அறிக்கை தலைவர்கள் கொடுத்தால் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். ஆனா அங்க இன்னைக்கு என்ன நடக்குது? அப்படி இல்லை. ஏன்னா ஐயா ஒண்ணு சொல்ற, நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து பணம் பல 1000 கோடி, 500 கோடி, 100 கோடி, 50 கோடி, 10 கோடின்னு பேசி எதிர்த்தரப்புல ஐயா ஒரு சின்ன குறுக்கீடு. எதிர்த்தரப்புல என் சகோதரன் நிக்கிறான். நான் வந்து பிரபலமான கட்சி சார் நான் நிக்கிறேன், என் சகோதரன் எதிர்த்தரப்பு நிக்கிறான். 2 கிறிஸ்தவர்களை மோத வர்றாங்க. அங்க அரசியல் கட்சிகள் 2 கிறிஸ்தவர்களை மோத வர்றாங்க. இது எப்படி பாத்திருக்கிற? இல்ல இப்போ நான் என்னோட 20 வருஷ அரசியல் அனுபவத்தில் சொல்லுகிறேன். எந்த தொகுதியிலுமே அவங்க எப்படி போடுவாங்கன்னா, ஏன் நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு சின்ன அனலைஸ்க்காக மறுபடியும் சொல்றேன், நம்ம சகோதரனா இருக்கதா சொல்றேன். இன்னைக்கோ இருதராஜ் ஏன் அந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டார்? நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. மதம் என்பது வேறு, ஜாதி என்பது வேறு. ஜாதி இருக்கு, உங்களோட ஜாதிக்கு ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஜாதியை குறிச்சு பேசுவீங்களா? உங்களுக்கு ஜாதி இருக்கணும், உங்க ஜாதியோட செல்வாக்கு இருக்கணும். அது இருந்தாலும் இன்னைக்கு அரசியல். இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாதி இல்லை மதம் இல்லை இதுல பேசிக்கிறான். ஆனா எந்த தொகுதியிலாவது நீங்க எடுத்து பாருங்க, இந்த மெம்பர்ஸ் எடுத்து பாருங்க, அரசியல கொடுத்து சீட் கொடுத்துவேன். எந்த இடத்தில் அதிகமாக இவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பான். நீங்க போய் சீட்டு கேளுங்க, ஐயா உங்க ஜாதி அந்த இடத்துல இல்ல, நீ தோத்துருவ, வேற இடத்துக்கு வந்துரு. அப்போ இன்னைக்கு எதை சார்ந்து இருக்கிறது அரசியல் கட்சிகள்? ஒன்று கட்சி சிம்பல்ல இருக்கு. ரெண்டாவது சொல்றீங்க, ஒரே ஊர்ல சில இடங்களில நாடார்கள் என்றால் நாடார் ஜெயிப்பார் என்று சொல்ற இடத்துல அண்ணா திமுக நாடார் தான் நிற்பா, திமுக நாடார் தான் நிக்க வைப்பா. ஆமா, ஒரே குடும்பத்திலிருந்து கூட நிக்க வச்சிருக்க சரித்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு அதுல. ஆகவே என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நமக்கு வந்து ஜாதி கிடையாது, நம்ம ஜாதியை முன்னெடுத்து போல. நமக்கு வந்து கிறிஸ்துவம் என்ற ஒரு வல்லமையுள்ள ஒரு வாக்கு சக்தி நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய ஓட் பேங்க், கிறிஸ்தவ இடத்துல இத்தனை வல்லமை பெற்ற ஓட் பேங்க் இருக்கிறது என்பது அரசியல்வாதிகளுக்கு, இவர்கள் எப்படி முஸ்லிம்கள் யாருக்கு சொன்னால் ஓட்டு போடுவார்கள், அப்படி கிறிஸ்தவர்களும் மாறிவிட்டார்கள், இவர்களுக்கும் அரசியல் சக்தி உண்டு என்பதை பொலிட்டீஷியன் புரிஞ்சுக்கணும்னா, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து வேற வழி இல்லை, நாங்க எதிர்த்துதான் போராடி ஆக வேண்டி இருக்கிறது. என்னன்னா, நமக்கு வந்து முஸ்லிம் தலைவர்கள் ஜமாத்துகளில் எல்லா இடத்திலும் இருக்கிற முஸ்லிம் தலைவர்கள் அரசியல் கட்சி பின்புலமா நிற்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ தலைவர்கள், இந்த கிறிஸ்துவ மதத்தை நடத்துகிற பெரிய பெரிய பல கோடிகளை வைத்துக் கொண்டு பல ஊழியம் செய்கிற தலைவர்கள் அரசியல் கட்சிக்கு பின்புலமா இல்ல, மாறாக கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஏனென்றால் பெரும்பாலான ஐயா முக்கியமான ஒரு கேள்வி, பெரும்பாலான கிறிஸ்தவ சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்கள், சும்மா ஒரு ஓவர்வியூ சொல்லுங்க, ஸ்பெசிபிக்கா நம்ம கேட்க முடியாது, எந்த பக்கம் அவங்க சாயறாங்க, வலதுசாரி இடதுசாரின்ற மாதிரி பெரும்பான்மை கிறிஸ்தவ மக்களுடைய அபிமானமாக எந்த கட்சி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எந்த பக்கம் மக்கள் அபிமானம்லாம் இந்த நாட்டுல சொல்ல முடியாது. எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப என்ன அச்சுறுத்தி தான்.
இது வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்கன்னா இப்போ பல கிராமங்களில நீங்க திருப்பூர், கோயம்புத்தூர் இது மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் சர்ச்சை நடத்த முடியாத, அடிபட்டு அவர் சபை நடத்த முடியாத ஒவ்வொரு வாரமும் போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாஸ்டர்ஸுங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த மதவாத அரசியல் கட்சிகளினால் மதவாதத்தினால் தான் நம்மளால வந்து 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த ஊர்ல நம்ம டான் பிரிச் பண்ணிட்டு இருந்தோம். 10 வருடங்களுக்கு முன்னால பெரிய பெரிய படைமுயற்சி கூட்டம் நடத்தியிருந்தோம். பெரிய பெரிய காரியங்கள் இந்த தேசத்துல பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாமல் நம்ம சுருக்கி ஒரு ஆலயத்தை கூட நடத்த முடியாத அளவுக்கு நமக்கு பிரச்சனை கொண்டு வந்தது மதவாத அரசுகளால் தெரியும். அந்த மதவாத அரசுகளை கொண்டு வந்தது யாரு? 2 பேருக்கு பொதுவான காரணம் இருக்கு. ரெண்டு திராவிட கட்சிகள் தான் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. அதால வந்து இது நல்ல கட்சி அது நல்ல கட்சி எல்லாம் கிடையாது. ஆனா இன்றைய சூழ்நிலையில நாம் மதவாத கட்சிகளுக்கு மட்டும் பார்த்து போடக்கூடாது. நான் எல்லா இடத்துலயும் தெளிவா சொல்றேன். நான் வந்து யார் நம்மை எனக்கு என்னுடைய பர்சனல் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், நான் திருமாவளவன் எங்கெல்லாம் நிக்கிறாரோ அவருடைய 6 தொகுதிகளுக்கு போட்டு அவர் ஜெயிக்க வைங்க. ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த அண்ணன் வந்து அவர் நம்ம கூட நிக்கிறாரு. வேல்முருகன் என்பவர் பண்ரோட்டில் நிக்கிறார், அவருக்கு ஓட்டு போடுங்க. அவர் கிறிஸ்தவர்களுக்காக இது பிரச்சனை வந்து நிக்கிறாரு. எந்த ஊர்லயாவது நாங்க போராடின இடத்துல எனக்கு திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் எங்க கூட வந்து நிக்கல. இது அதனால நான் என்னத்தை சொல்லுவேன், எனக்கு கூட யார் உதவி செய்யறா, நான் பாதிக்கப்படும் போது என் சபை பாதிக்கப்படும் நான் ஸ்டேஷன்ல நிற்கும் போது எங்க கூட விடுதலை சிறுத்தைகள் வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி சீமானுடைய அருமையான அந்த தொண்டர்கள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கிறிஸ்துவன் பாதிக்கப்படும் எங்க கூட நின்று களத்துல நிக்கிறான். இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவேன் சொல்லுவேன், நான் இவங்களுக்கு எல்லாம் போட வைப்பேன், போட சொல்லுவேன். முஸ்லிம்ஸ் வந்தாங்க இல்லையா, நியூஸ்ல கேள்விப்பட்டேன். சில முஸ்லிம்ஸ் கூட சில இடத்துல நமக்கு ஆதரவா வந்து முஸ்லிம் இயக்கங்கள் வருகிறது. முஸ்லிம் இயக்கங்கள் எல்லா இடத்துலயும் தமுமுக வருகிறது. நம்ம தமிழ் அன்சாரி இருக்கும்போது அவர் வந்திருக்காரு. எல்லா முஸ்லிம் இயக்கங்கள் எஸ்டிபி கட்சி பல இடங்களில் எங்களுக்கு தோல் கொடுத்துட்டு இருக்காங்க. சபை போராட்டம் போது எங்களை கூப்பிடுங்க நாங்க வரோம்னு சொல்லிட்டு அப்படி களத்திலே வந்து நிற்கிற அத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போடுங்க, தப்பு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, தமுமுகவை ஜெயிக்க வைங்க, இந்தியன் முஸ்லீம் லீக்கை ஜெயிக்க வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் என்ன காரணம், நமக்காக யார் போராட்ட காலத்துல வந்து நின்னது போராளிக்கு தானே தெரியும். ஏன் சேமேஸ் கோவம் வருது, ஏன் சேமேஸ் தான் போராடிட்டு இருக்கான் தமிழ்நாடு ஃபுல்லா, அவனுக்கு தெரியும். அதனாலதான் கோவம் வருது. அதனாலதான் நாங்க பேசுறோம். எங்களுக்கு வந்து இவ்வளவு போராட்ட காலத்துல இவ்வளவு நின்று இவ்வளவு வேலை செய்து இத்தனையும் மாறி நீ 5 எலெக்ஷனுக்கு முன்னால கேட்கிறோம், நீ இயக்கமா இருக்கிற கட்சியா மாறு. கட்சியா வந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி தரேன் எத்தனை அடுத்த வாட்டி என்னைக்கு தருவேன்? ஏன் அவர்களுக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னா அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க. தேர்தல் நேரத்திலே வந்து நாங்கள் தான் உங்களை பாதுகாப்போம்னா எந்த தேர்தலும் எந்த நேரத்திலையும் வந்து எங்களை பாதுகாக்கல முடியாது. எத்தனையோ கட்சிகள் இது இன்னும் கேட்டீங்கன்னா புரட்சி பாதம் என்ற எதிரணியில இருக்கிற சகோதரர்கள் கூட எங்க கூட வந்து நின்று போராடி இருக்காங்க. களத்துல பல சர்ச்சைகளை பாதுகாத்து இருக்காங்க. நான் சொல்லுவேன், இவங்க எல்லாம் விடுதலை செலுத்த இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க தோளோட தோல் இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு அவங்க சொன்னா பரவாயில்ல, நாங்க சிறுபான்மை மக்களுக்கு காவலன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமே செய்யாத மாயமாலமா சொல்லி ஓட்டு வாங்குவதை தான் நான் எதிர்க்கிறேன். நம்முடைய ஓட்டு உரிமை என்பது அது வந்து ஒரு அதிகாரத்தை வழங்குவதா அல்லது நன்றியின் வெளிப்பாடுன்னு சொல்லாமா? ஒருத்தருக்கு வந்து நன்றி கடனாக ஓட்டளிக்கிறதும் உண்டு, சிலருக்கு அதிகாரத்தை வழங்க முடியும் ஓட்டளிக்கிறதும் உண்டு. ஓட்டு உரிமையை நம்ம என்னவா பார்க்கணுங்க? நம்ம ஓட்டு உரிமையை நம்ம வந்து நம்மளுடைய இன்னைக்கு வந்து அது ஜனநாயக கடமைய ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய எல்லாருடைய கடமை, ஜனநாயக கடமை. கண்டிப்பா நம்ம ஓட்டு போட்டுதான் ஆகணும். அந்த ஓட்டு போடுகிற அந்த உரிமையை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்மை தற்காத்துக் கொள்ளுகிற நம்முடைய மதம், இனம், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கிற தூணாக இருக்கிற நமக்கு சாதகமா இருக்கிறவர்களை கொண்டு வருவதற்காகத்தான் அந்த உரிமை கொடுத்திருக்காங்க. அதை ஒரு நாளும் நான் வீணடிச்சிடக்கூடாது. அது ஏன் நான் நோட்டாக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல, கிறிஸ்தவர்கள் எல்லாம் நோட்டாக்கு ஓட்டு போட தேவையில்லை, அது வீணாக போயிடும், அது தேவையில்லை. நம்முடைய உரிமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். அந்த நோட்டாக்கு போடுற ஓட்டுன்னு நினைச்சு ஒரு கிறிஸ்தவ எவனோ ஒருத்தர் நிக்கிற இவனும் ஜெயிக்க மாட்டாங்க, ஏங்க போடணும்? ஜெயிக்கிறவனுக்கு போடாத, நீ நான் கிறிஸ்தவர் நிக்கிற தொகுதியில கிறிஸ்தவனுக்கு போட்டு காட்டு. அவன் வரட்டும், ஒரு 20,000 ஓட்டு வாங்கட்டும், 2 பேர் இவனால தோத்து போவான். அடுத்த வாட்டி அவனுக்கு தெரியும் யாரோட ஓட்டு கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் ஒருத்தனுக்கு போட்டாப்பா, அதனால தான் நாங்க தோத்து போனோம், அப்ப ஒழுங்கா நமக்கு வந்து சீட்டு கொடுப்பான். இதைத்தான் செய்ய இருந்தோம். இந்த முறை கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருந்ததுனாலே பல காரியங்கள் இருந்தா இந்த முறை செய்ய முடியல. ஆனா கண்டிப்பா எதிர்காலத்துல செய்வோம். எதிர்காலத்துல கண்டிப்பாக கிறிஸ்துவர்ல எப்படி இருந்தாலும் இன்னும் இவங்க அடிபடுவாங்க. இவங்க நினைக்கிறாங்க இவங்க வந்து எங்களுக்கு எல்லாம், நான் சொல்றேன், இத்தனை அரசு இத்தனை மேனிபெஸ்டோ வந்ததை ஏதாவது ஒருல உங்க திருச்சபையில பாதுகாக்க இது மேல வந்து நீங்க எல்லாருக்கும் தெரியும்
இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை போய் சினாடுகள் போன்றதெல்லாம் முன்னாலே போய் லெட்டர் கொடுத்துச்சுங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இதை போடுங்கன்னு. போட்டாங்களா? கேக்குற இத்தனை திருச்சபை இருக்கிற சுயாதீன திருச்சபை என்று சொல்லி 45,000 65,000 திருச்சபை இருக்கிறது. அதுக்கு லைசன்ஸ் இல்ல. கலெக்டர் கூட கேளு, அதை கேளு, இதை கேளுன்னு தாக்குறான். அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுயாதீன திருச்சபைகளுக்கு பர்மிஷன் கொடுத்துருவோம். அதை இல்ல அந்த சட்ட வரிவை சுருக்கி ஈஸியாக இவங்க பர்மிஷன் வாங்குற மாதிரி செய்திருவோம். யாரும் இதுக்கு மேல சர்ச்சுக்குள்ள வந்து அடிக்க மாட்டான். யாரும் ஒத்த சொல்லலையே. பிரச்சனை கல்லறை தோட்டம் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க இலவசமா. எல்லா ஊருக்கும் ஒரு 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 பொது கல்லறை, எல்லா கிறிஸ்தவனும் புதைக்கிறதுக்கு ஒரு ஏக்கரா கூட்டு ஒரு ஊருக்கு புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத எத்தனை கிறிஸ்துவ வீடுகளில் எத்தனை பிரச்சனை வருகிறது தெரியுமா? செத்த பிறகு பிரச்சனை. மனுஷன் உயிரோட இருக்கும் போதுதான் பிரச்சனை. செத்துட்டு அவனை புதைக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது கிறிஸ்துவத்துல. இதையெல்லாம் ஏன் நீங்க சிந்திக்க மாட்டேன்றீங்க? ஓட்டு ஓட்டுன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்றதை ஏன் நம்புறீங்க? அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு யாராவது சொல்லியிருக்கானா மேனிபெஸ்டோல எதுக்கோ போடுறான்னு, இதை ஏன் போட மாட்டேன்? அப்ப 1 கோடி கிறிஸ்தவர்கள் ஏமாளிகள். இவனுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், அவன் தலையெழுத்து எனக்கு தான் போடணும், இல்லாட்டா பிஜேபி வந்துடும். ஏன் பூச்சாண்டி காட்டுறீங்க? மிரட்டி மிரட்டி இது ஒரு த்ரெட்டன் தான். இது ஒரு மறைமுகமா த்ரெட்டன். எந்த பிஜேபிக்கும் பயப்பட அவசியம் இல்லை. எவன் வந்தாலும் அந்தி கிறிஸ்துவே எதிர்க்க கிறிஸ்துவ தயாரா இருக்கிறான். இவனை எதிர்க்க மாட்டோமா? யாரை ஏமாத்துறீங்க? எங்களுக்கு சம உரிமை கொடுங்க. எங்களுக்கும் வந்து அரசியல், நாங்க கேட்கறது அரசியல் அதிகாரம், அரசியல் பிச்சை இல்ல. யாரோ ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்துட்டேன் இவனுக்கு சீட்டு, இந்த கிடையாது. கிறிஸ்துவனுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும். என்னுடைய எம்எல்ஏ போய் தைரியமாக கிறிஸ்துவனுக்கு பிரச்சனை வந்தால் பேசக்கூடிய அதிகாரம் உள்ள எம்எல்ஏக்களை கொண்டு வருகிற ஆட்சிக்கு ஓட்டு போடுவோம், இல்லைன்னா எதிர்ப்போம். சோ இன்னொரு கொள்கை இருக்குங்கய்யா, உங்க ஓட்டை வீணடிக்காதீங்க, ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அப்ப உடனே கருத்து கணிப்பு பாக்குறான். கருத்து கணிப்பு பார்த்துட்டு இவர் தான் நேரில் ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு மூலமா ஒரு மாயை உருவாக்குறாங்க. கருத்து கணிப்பே பொய். அது காசு கொடுக்கறவனுக்கு எல்லாம் எழுதுவான் அவன். இன்னைக்கு கருத்து பாருங்க, நான் ஒரே டிவி நியூஸ் 4 சேனல்ல 4 தொழிலதிபர் நடத்துறாங்க. 4 பேரும் 4 கட்சியில இருக்காங்க. நியூஸ் சரியா சொல்றானா? இன்னைக்கு ஊடக தர்மம் என்பது பாதுகாக்கப்படவில்லை. ஊடகமே வந்து யாருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது? காசு கொடுத்தா. நான் உட்காந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசுறீங்கன்னா சொல்றா, உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா எனக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாதான் ஒரு செய்தியே போடுவேன். அப்படி இன்னைக்கு வந்து எல்லாமே காசுக்காக விலை போய் விட்டார்கள். அதெல்லாம் அங்க தர்மம் எல்லாம் இல்லை. யார வேணாலும் நீங்களே இப்ப சர்ச்சில் ஒரு இடத்துல நிக்கிறாரு, ஒரு 5 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாருன்னா இவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு எழுதக்கூடிய ஊடகம் 5 இருக்கும். அது யதார்த்தம் அல்ல, அது பொய், அது மாயை, அது நீங்க கடந்த தேர்தல்ல பாருங்க, அங்க பீகார்ல நடந்த தேர்தல்ல சொன்னாங்க லல்லு பிரசாத் யாதவ் மகன் தான் ஜெயிப்பான், பல பயங்கரமா பேசி வீசிட்டு வரும்போது கடைசியில் அவர் தோத்து போய் பிஜேபியில ஜெயிச்சு போச்சு. எல்லா தேர்தலே இப்ப ஏற்கனவே தேர்தலே வந்து ஒரு முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு பல அலிகேஷன்ஸ் போயிட்டு இருக்குதுங்க. ஒரு நம்பிக்கை அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்குது. அது நம்ம அதை எடுத்துக்கிறதுங்க, எப்படி பார்க்க முடியாது? அதான் சொல்றேன். இன்னைக்கு மக்களுடைய காரியங்களை வச்சு, இவங்க மக்களுடைய பலவீனத்தை வைத்து இவர்கள் ஒரு இம்பாக்ட உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்படி செய்து விடுவார்கள், அவர்கள் வந்தால் அப்படி செய்து விடுவார்கள். எல்லாமே ஒரு மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் தான் அது. அந்த மறைமுகமான ஒரு அச்சுறுத்தல் என்ன வருதுன்னா, மக்களுக்கு மேல ஒரு பிரஷர் வந்து ஒருவேளை இப்படி ஆயிட்டா போகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு சார்ந்து ஒரு கட்சியை போட்டுருவாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. செம்மறியாட்டு மனப்பான்மை சொல்லுவாங்க. மாயை தான் அது. செம்மறியாட்டு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. ஆமா, செம்மறியாட்டு மனப்பான்மை. இப்படி போட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி மனநிலை உருவாக்குறது தான் அது. இன்னைக்கு அவர்களே ஒருத்தர் வந்து ஒரு கீழ்த்தரமா தாக்கி கொள்ளுகிற அல்லது அவமானப்படுத்துகிற இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. இப்ப பிரபலமான தலைவர்கள் கூட நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல பிரபலமான தலைவர்களே அவங்க ஒருத்தர் வந்து கீழ்த்தரமான முறையில வகுப்புவாதத்தை தூண்டுவது போல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமா இப்போ கன்னியாகுமரியில பேசின நம்முடைய எம்பி கேண்டிடேட் வந்து அப்படி பேசியிருக்க, இங்க இருக்கு கிறிஸ்தவர்களே நாங்க கிறிஸ்தவர்கள் அழிப்போம்னு சொல்றாரு. அது எப்படி வந்து இது தமிழ்நாட்டில பல இடங்களில நடைபெற்று விட்டது. அது சீக்கிரத்துல எல்லா இடத்திலும் நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் மேல வந்து கிரிமினல் கேஸ் போட்டு அவர் உள்ள வச்சிருந்திருக்கணும்.
நல்ல அரசியல் சக்தியா இருந்துப்பான் என்று சொன்னால் எப்பயோ ஒரு கிரிமினல் கேஸ் போட்டு அவர் உள்ள போட்டுருக்கணும். அவ்வளவு வன்முறையா பேசினவரு மறுபடியும் நிக்கிறாரு, அங்க நின்னுட்டு ஜெயில் பண்றாரு. அதான் கொடுமை. எந்த கிறிஸ்தவனை அடித்து தொருத்துவான்னு சொன்னாரோ அதே கிறிஸ்தவன் எனக்கு ஓட்டு போடுவான்னு நம்பிக்கையில நிக்கிறாரு அங்க. அப்ப அவர் இந்த அரசியல் வந்து நம்ம நம்பலாமுங்களா? இந்த அரசியலால் நமக்கு வந்து ஏதாவது நியாயம் கிடைக்குமா? இப்ப இருக்கிற அரசியல் நமக்கு சாதகமான? நான் என்ன சொல்றேன் பாருங்க, நான் அரசியல் கட்சி அப்பாற்பட்டு இந்த தலைவர்களை அப்பாற்பட்டு நான் சொல்றேன், இங்க வந்து மதவாத சக்திகள் வந்து வீழ்த்தப்பட வேண்டும். அதுல வந்து எந்த சாமுவேல்ஸுக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த மதவாத சக்திகளை வீழ்த்துகிற தலைவர்கள் இப்ப இருக்கிறாங்களான்னா எனக்கு நம்பிக்கை இல்லை இவர்கள் மேல். ஏன்னா எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை இவர்கள் மேல்னா, 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு தான். இதுல யார் வந்து இதுல முந்தி போய் யாரை பிடித்துக் கொள்வார்லாம் தெரியாது. ஏன்னா எந்த கட்சியும் நியாயமான கட்சி இல்ல. எல்லாரும் கூட்டணி பேரத்தை எல்லாரிடத்திலும் பேசி யாருக்கு படித்ததோ அந்த இடத்துக்கு வந்தவங்க தான். அதனால வந்து இவங்களுடைய பேரம் எங்க படிந்ததா எங்கனாலும் மாறி இருப்பாங்க. அதனால இவர்கள் நியாயமானவர்கள். நான் உத்தம புத்திரா, நான் இது மாதிரி தப்பே செய்ய மாட்டேன்னு இவங்க சத்திய இதெல்லாம் எழுதி கொடுத்தெல்லாம் வரல யாரும். எங்க பேரம் படியவில்லை, அதெல்லாம் மாறி வந்தவர்கள். அதனால இவங்க எல்லாம் கிறிஸ்துவர்களை பாதுகாத்து விடுவார்கள் என்று சொன்ன நம்பிக்கை எனக்கு இல்லை.